அரசாங்கம். அதைவிட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி எல்லாம் கொடுத்து அந்த விவசாயியுடைய பொருளாதாரத்தை ஏற்றம் செய்ததும் அண்ணா திமுக ஆட்சி. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்றவர்கள், நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு வீட்டு மனை இருந்து வீடுகள் இல்லாமல் குடிசையில இருந்தால் அதை கண்டறியப்பட்டு அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல வீட்டு மனை இல்ல, ஏழைகளுக்கு வீட்டு மனையே இல்ல, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையே இல்ல. அந்த ஏழைக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்லாவிட்டால் அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய லட்சியம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். அதை அண்ணா திமுக நடைமுறைப்படுத்தும். சிந்தித்து பாருங்க. முதல்ல 2017 நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட பல இடங்களில் தண்ணி இல்லை, விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். இரண்டாவது புயல் டெல்டா மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது. அதிகமான சேதம். அந்த காலகட்டத்திலையும் விலை உயரல. கொரோனா ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை. அந்த காலத்திலையும் அந்த காலகட்டத்திலையும் விலைவாசி உயரல. இப்படி ஒரு திறமையான அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்ட காரணத்தினால விலைவாசி உயராம ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 50 மாத கால ஆட்சியில விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, கடலை எண்ணெய் விலை உயர்வு. ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா சொல்லுங்க? மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும், அப்படித்தானே? ஆக எதையுமே இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மை செய்யல. விலைவாசி உயர்வால் மக்கள் துன்பப்படுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவதுதான் நாங்கள் உங்கள் முன் வந்து நிற்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மின்கட்டணம் 67% உயர்ந்தியாச்சு. இந்த நகராட்சி பகுதியில் பல வரிகள் போட்டு விட்டாங்க. ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, நகராட்சியில் கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு. அதே போல குப்பை வரியும் போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அதுபோல தமிழகத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி நாட்டு மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். அம்மா மினிக்கிள்ளைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு ஏற்படுத்தணும். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இதை நியமிக்கப்பட்டு சிறப்பா அந்த மருத்துவ சேவை மக்களுக்கு அளிக்கப்பட்டது. அங்கெல்லாம் ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே அம்மா மருந்துகத்துக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியாம அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதையெல்லாம் ரத்து பண்ணிட்டார். மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சி மலர்வது உறுதி. வந்தவுடன் அம்மா மினிக்கிளினிக் 2000 ஆக்குவோம். 2000 அம்மா மினிக்கிளினிக் 4000 அம்மா மினிக்கிளினிக்கா உயர்த்துவோம். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அத்தனையும் உண்மைக்கு புறமான திட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பர மாடல் அரசு திமுக அரசு. அண்ணா திமுக ஆட்சியில் மட்டும் அம்மா மினிக்கிளினிக் 2000 அம்மா மினிக்கிளினிக் கொண்டு வந்து சாதனை படைத்தது ஏழை மக்களுக்காக. ஆரம்ப சுகாதார நிலையம் 254 ஆரம்ப சுகாதார நிலையம் 10 ஆண்டுல கிராமப்புற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மாற்றப்பட்டு
தரம் உயர்த்தப்பட்டு 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து அந்த கிராமப்புற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பகுதியிலே அருமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தந்து அதிமுக அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுல மட்டும் கிராமத்திலிருந்து நகர வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்திருக்கிறோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளுகின்ற சூழ்நிலை உருவாக்கி அவளுக்கு என்ன நோய் என்று கண்டறிந்து அதை அந்த மக்களுக்கு அந்த நோயை குணப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 15 லட்சம் முகாம் நடத்தி சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமப்புறத்தெல்லாம் கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடைக்கு ஏதாவது நோய் தாக்கப்பட்டா உடனே அதுக்கு சிகிச்சை, அங்க ஒரு மருத்துவ முகாம். இப்படி நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா சஞ்சீவி பெட்டகம் கொடுத்தோம், அம்மா குழந்தைகள் நலப்பரிசு பெற்றோம். இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை பெண்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகளுக்கு குழந்தை வளமோடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா குழந்தைகள் நல்லா பரிசு பெட்டகம். அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது 16 பொருள் கொடுத்து அந்த குழந்தை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த அற்புதமான குழந்தைகள் நல்ல பரிசு பெட்டக திட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நோய்வாய் பாதிக்கப்படுகின்ற பொழுது 416 நடமாடும் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதிக்கு சென்று மருத்துவ குழு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளித்து குணமடைய செய்ய திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுதா? இல்ல, எல்லாம் விளம்பர மாடல், எல்லாம் விளம்பரம். அந்த விளம்பரத்தில் தான் இந்த 4 ஆண்டு காலமா திமுக அரசு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி ஒரு மோசமான அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதோட ஸ்டாலின் என்ன பண்றாரு? உங்களுடன் ஸ்டாலின் இதுனா வரைக்கும் யாரோட இருந்தாரு? குடும்பத்தோடு இருந்திருக்கார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின்ட்டு இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. முதலமைச்சர் சொல்றார், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குது. அந்த 46 பிரச்சனை என்னன்னு இதுல குறிப்பிட்டிருக்கார். இந்த அட்டையை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அரசு ஊழியர்கள் வருவாங்க. மக்கள் தங்களுடைய பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனை மனு மூலமா எழுதி வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை நிவர்த்தி செய்வாங்களாம். எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு இந்த முதலமைச்சர் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சரே ஒத்துக்கிறார். மக்கள்லாம் கூட சொல்லல, முதலமைச்சரே ஒத்துக்கொள்றார். அப்படின்னா 4 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கும்பகர்ணன் போல் தூங்கிட்டு இருந்திருக்கார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அவர்கள் அவரே இதை சொன்னது, நாம சொல்லல, மக்கள் சொல்லல. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அச்சிடப்பட்ட இந்த விளம்பரத்தாலை அவரே தொடங்கி வச்சிருக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிற அரசாங்கம் தேவையா? ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 46 பிரச்சனை இருக்குது என்று 4 ஆண்டு கழிச்சு இப்போ மக்களை நினைச்சிருக்கார். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஏன்னா மக்களுடைய ஓட்டு தேவையில்லை, மக்களை ஏமாற்ற வேணும்ல. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் ஊரா போனார், கிராம போனார், நகரம் பூரா போனார். அவரும் போனார், திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் போனார். மக்கள் திரு ஸ்டாலினே வந்துட்டார், திரு கருணாநிதி மகனே வந்துட்டார். ஆக அவர் சொல்லதெல்லாம் நாம கேட்கலன்னு அவர் ஒரு திட்டம் கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவாரு. முன்னாண்ட பெட்ஷீட்டை போட்டு மக்களையெல்லாம் அமர வச்சுட்டு அங்கே அவர் பேசுறார். ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட சொல்றார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை
பூட்டி சீலை வச்சு எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்ச பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தீர்க்கிறேங்கிறார். அப்படின்னா இது எதுக்கு? இந்த நோட்டீஸ் எதுக்கு? எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அது என்ன ஆச்சு? மக்கள் போட்ட மனு என்ன ஆச்சு? அந்த மனுவெல்லாம் காற்றா போயிட்டு. ஆக இப்படி மக்களை தந்திரமாக திராவிட மாடல் அரசு ஏமாற்றிக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்புகளால் இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் எல்லா இடத்திலும் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். உண்மைதானே? நிறைவேற்றிருக்காரா? 100 நாள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க. மாநில அரசு உயர்த்திச்சா? இல்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் 50 நாள் ஆயிட்டது. 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சியில் குறைந்து 50 நாள் ஆயிட்டது. அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முழுமையா இன்னும் சம்பளம் கொடுக்க முடியல. நாங்க மத்திய அரசிட்ட வாதாடி போராடி முதற்கட்டமா அந்த ஊழியருக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏழைகள், அவளுக்கு சேர வேண்டிய அந்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு எடுத்து சொல்லி முதற்கட்டமா 2999 கோடி அண்ணா திமுக கட்சி பெற்று கொடுத்திருக்கு. ஆட்சி செய்வது திமுக. ஆனா திமுக ஆட்சியில இந்த திட்டத்துக்கெல்லாம் அவர்கள் போராடி வாராடி மத்தியிலே பணம் பெற முடியவில்லை. அது தில்லு திராணி தெம்பு இருக்கிற முதலமைச்சருக்கு இல்ல. அண்ணா திமுக அப்படி அல்ல. மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தோம். அப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. ஆனா மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதை காலதாமம் செஞ்சது. உடனடியா நம்முடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுகவை சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம். 22 நாட்கள் நாடாளுமன்றம் செயல்பட முடியவில்லை, ஒத்தி வச்சோம். பிறகு நாம் வைத்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்மொழி கொடுத்த குழு 2 அமைக்கப்பட்டது. ஆக ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனா திமுகவில் இப்படி பல பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்க முடிஞ்சதா? எப்போது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். தமிழகத்திலே 39க்கு 39 திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்றது என்று அப்படிலாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த 39 நாடாளுமன்ற அப்படியே அமர்ந்து ஒரு இஞ்சி தேய்ச்சி போச்சு. அவ்வளவுதான் அந்த எம்பியினுடைய சாதனை. ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல? சொல்ல வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அங்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு அங்கே டெல்லி மத்தியில் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த நிதியோ திட்டத்தையோ இல்ல மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்க முடிஞ்சுதா? முடியாது. இன்னைக்கு எங்காச்சும் வாழை ஆட்டிங்களா கதவை தட்டி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அண்ணா திமுக தான் மக்களுக்கு குரல் கொடுக்கும். எங்களிடத்திலே மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. எதை கண்டையும் அண்ணா திமுக அஞ்ச போவதில்லை. எத்தனையோ வழக்குகள் போட்டு பார்த்தீங்க, என் மீதும் வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்துக்கு வந்தது. யார் வழக்கு போட்டார்களோ அவரே திருப்பி வாங்கன்னு சொன்னோம். நான் நடத்துறேன்னு சொன்னேன். நான் வழக்கு நடத்துறேன், நீ வழக்கு போடுவ, ஊரு புறம் பேசுவ, அவதூறு பிரச்சாரம் பண்ணுவ, சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்குது, நீ வழக்கு வாபஸ் வாங்கிட்டு அப்படியே நிற்கும். நான் அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதியரசர் சொன்னார், ஏங்க கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, நீ ஏங்க நடத்துறீங்க?
முடியாது, நான் நடத்துறேன். இதெல்லாம் வரைக்கும் பேசுறதுல என்னாச்சு? இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை என் மீது உருவாக்கி விட்டார். அதை போக்குவது என்னுடைய கடமை என்று நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகும் சரி, நீதிமன்றத்திலே நான் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன். நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன். நீ அப்படி ஏதாவது சொல்லு பார்க்கலாம். உங்களுடைய அமைச்சர் மீது பல வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க திமுக அமைச்சர் மீது. அவள் கேஸே நடத்தாம பல ஆண்டுகள் இழுத்தடிப்பதற்காக இந்த அரசு செயல்படுது என்று உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிட்டுது. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஒன்றே ஒன்று, மக்களுக்கு தான் தலை வணங்குவோம். அண்ணா திமுக அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள், வளர்த்து எங்களை ஆளாக்கியிருக்கிறார்கள். பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படித்தான் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அதை தீர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி எங்களிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டு, அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் 9 பேர் தான் அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவரானாங்க. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி, நடுத்தர குடும்பம், விவசாய குடும்பம், ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவருடைய எதிர்காலம் சிறக்க என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அத்தனை பேர் ஏழை மாணவர்கள். அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம 2818 மருத்துவர்கள் இன்றைக்கு மருத்துவர் ஆகிறாங்க அரசு பள்ளியை படித்து என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்து 1 வருஷம், கல்லூரியில் மூடப்பட்டது. அந்த காலத்தில் மாணவர் மன உளைச்சலோடு இருந்தாங்க. 1 வருடம் வீணாகிவிட்டது என்று மன உளைச்சலோடு இருந்த மாணவர்கள் ஆறுதல் பெறுகின்ற விதமாக பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. இப்படி மாணவ செல்வங்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மாணவ செல்வங்களுடைய நிலை அறிந்து அதற்கு உதவுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இந்த நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமா இருந்தது. அவர் தேசிய தலைவராக போற்றப்பட்டவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டன, பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல்வேறு மின் நிலையங்களை கொண்டு வந்தார், பல்வேறு பள்ளிகளை நிறுவி இன்றைக்கு கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த மாமனிதர். அப்படி மூத்த தேசிய கட்சி தலைவரை, அவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பேற்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசியது மன்னிக்க முடியாத செயல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றுள்ளவர்களை, தேசத்திற்காக உழைத்தவர்களை, தங்களை இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம், சிலைகள் இப்படி கௌரவித்த அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்காக உழைத்தவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தமிழகம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கட்சி நிர்வாகிகள் என்பதை நேரத்தில் நாட்டு மக்களுக்கு உணர்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கின்ற பொழுது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு.
மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டிக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். டாக்டர் சீட்டு கிடைக்கிறது அவர் அண்ணன் பெருமைப்படுத்த போகிறார். அண்ணன் அவர்கள் அந்த தம்பிக்கு லேப்டாப் மற்றும் ரொக்கமாக 1 லட்சம் ரூபாய் பணம் மாவட்ட கழக சார்பாக அண்ணன் சரவணன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. பயணம் புயலா உருவாச்சு, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். கண்டு நாங்க மயங்கல, மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும், மாதவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். பெரியோர்களே, தாய்மார்களே, நமது விவசாயியின் மகன்
குடிமாமரத்து நாயகன் நாளைய தமிழக முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்கள் முன்னால் சிறப்பு எழுச்சியுரை ஆற்ற வருகிறார். நன்றி. தம்பி அந்த கொஞ்சம் கீழே இருக்கு, கொஞ்சம் எடுக்கிறாங்க நேரம். அண்ணா அந்த கொடியை இறக்கிருங்க, கொடியை இறக்குங்க அண்ணா. பிஜேபி கொடியை இறக்குங்க அண்ணா. நம்ம கொடி எல்லாம் கொடியாக இருக்குங்க, கொடியாக இருக்குங்க அண்ணா. கொடியை இங்கே இறங்குங்க அண்ணா, பேசணும், எல்லாரும் பார்க்கணும் அண்ணனை. தம்பி இந்த கொடியை இறக்குங்க, கொடியை இறக்குங்க, கொடியை இறக்குங்க அண்ணா. கோந்தல் பண்ணி அண்ணா கொடியை இறக்க சொல்லுங்க. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தெய்வங்களை வணங்கி மிக சிறப்பாக இந்த எழுச்சி பயணத்திலே தலைமுறையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் அறிவிச்சாளர் டாக்டர் இசக்கி சுப்பையா அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, திரு தளவாய் சுந்தரம் அவர்களே, திரு ஆர். காமராஜ் அவர்களே, திரு டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களே, திரு கடம்பூர் ராஜ் அவர்களே, மருத்துவருடைய இணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் பி. சரவணன் அவர்களே, அமைப்பு செயலாளர் அறிவிச்சார் திரு ஏ.கே. சீனிவாசன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சகோதரர் ரெட்டியார்பட்டி திரு வி. நாராயணன் அவர்களே, இணை செயலாளர் திருமதி யு. சீலா பாரதி அவர்களே, களக்காடு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு இ. ஜெயராமன் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு எஸ். வேலுசாமி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் திரு மருதூர் கே. ராமசுப்பிரமணியன் அவர்களே, திரு எம். விஜயகுமார் அவர்களே, திரு சி. முத்துக்குட்டி பாண்டியன் அவர்களே, திரு ஜி. சங்கரலிங்கம் அவர்களே, திரு எம். ஜோசப் அவர்களே, திரு எம். சங்கரலிங்கம் அவர்களே, திரு கே. முருகன் அவர்களே, திரு பாபு அவர்களே, திரு காளிமுத்து அவர்களே, திரு பெரிய பெருமாள் அவர்களே, திரு கேப்ரியல் தேவர் இயக்கம் அவர்களே, திரு விஜய நாராயணம், எஸ். அசோக்குமார் அவர்களே, திரு பி. ஈனமுத்து அவர்களே, திரு எஸ். ராஜேந்திரன் அவர்களே, திரு மாவடி காமராஜ் அவர்களே, திரு முத்துகிருஷ்ண பண்ணையார் அவர்களே, திரு டோனாவூர் இஸ்ரேல் அவர்களே, திரு டி. ராஜேந்திரன் அவர்களே, திரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட எஸ்பி தமிழ் செல்வன், மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஏ. மாரிமுத்து அவர்களே, புரட்சி பாரதத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏ.கே. நெல்சன் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களே, அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கதிரவுடைய கட்சியுடைய நிர்வாகிகளே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, அதனுடைய தொண்டர்களே, வாரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. இந்த களக்காடு நகராட்சி மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி வழிகிறது. வழியோரம் பூரா மக்களுடைய வெள்ளம் தான். சாரி சாரியா மக்கள் வரவேற்கின்ற காட்சி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் காட்சி அளிக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிலே தெரியும் சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய எழுச்சி, ஆரவாரம், முகத்தில் காணுகின்ற மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலினுடைய நோக்கம் அவருடைய கூட்டணி கட்சி நம்பி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை நம்பி, உங்களை நம்பி இருக்கிறது.
நீங்க தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நீதிபதிகள். நீங்கள் நினைத்தால் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கலாம். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்புகிறது, மக்களோடு கூட்டணியாக இருக்கின்றோம். அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. ஆனால் திமுக அப்படி இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி பலமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தில் தான் அவர் தேர்தலை மையமாக வைத்து போட்டியிடுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பி கழகத்திலே இறங்கிடுவோம். ஆக மக்கள் தான் நீதிபதி. மக்கள் எதை எண்ணுகின்றார்களோ அவர்கள் நோக்கம் நிறைவேற்றப்படும். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதிமுக கூட்டணி செயல்படும். இன்னைக்கு அண்ணா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இப்படி நாங்குநேரி போன்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பிரிவு மக்கள், விவசாய தொழிலாளிக்கு ஏதாவது ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா? சொல்லுங்க நீங்களே. ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் போய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கிறார். நான் பொய்யா சொல்றேன், நடக்கிற நிகழ்வை சொல்றேன். அதிமுக ஆட்சியில் எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தோ அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பயனடைந்தால் என்ற விவரத்தை சொல்றோம். அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியல. நீங்களும் செய்யுங்க, மக்களிடத்தில் சொல்லுங்க. மக்கள் ஏற்றுக்கொண்டா பரவாயில்ல. மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள். மக்கள் அடியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை நிராகரித்து விட்டார்கள். இதுதான் யதார்த்த உண்மை. இன்னைக்கு மக்கள் செல்வாக்கும் திமுக இழந்து விட்டது, அந்த கூட்டணியும் இழந்து விட்டது. இன்றைக்கு கட்சியும் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் திமுக கட்சி நம்பல. ஏன்னா அது குடும்ப கட்சி ஆகிவிட்டது. அது ஒரு கார்பரேட் கம்பெனி. அது கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. திரு ஸ்டாலின் திமுக கட்சியுடைய தலைவர், அவருடைய மகன் திரு உதயநிதி திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், திரு கருணாநிதியுடைய மகள் மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு. எல்லாமே குடும்பம் தான், வேற யாருக்கும் பதவி கொடுக்க மாட்டாங்க. அண்ணா திமுக அப்படி இல்லை, ஜனநாயக கட்சி. இங்க இருக்கிற சகோதரர் இசை சுப்பையா, டாக்டர் சரவண, இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் பல்வேறு மதம் பல்வேறு ஜாதி இதையெல்லாம் பார்க்கல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கு மதுக்கு அப்பாற்பட்ட கட்சி, வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது. யார் உழைக்கிறாங்களோ அவர் ஏற்றம் பெறுவார், அவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? குடும்பத்தை தவிர்த்து யாராவது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? டெல்லியில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அங்க அமைச்சராக முடியும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் முதலமைச்சராக முடியும், துணை முதலமைச்சராக முடியும். எந்த பதவியும் மற்றவர்களுக்கு கிடைக்காது. ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண தொண்டன், ஒரு சாதாரண கிளை செயலாளர் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். உழைத்து கட்சிக்கு விசுவாசமா இருந்தான், தலைமைக்கு விசுவாசமா இருந்தான். நான் உங்களை போல கீழே இருந்து இங்கே வந்திருக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழில் விவசாயம். ஒரு விவசாயி இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்றால் அண்ணா திமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. உண்மைதானே? வேற எந்த கட்சியிலாவது சாதாரண விவசாயி கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் வர முடியுமா? திமுக பொறுத்த வரைக்கும் தப்பி தவறி ஏதாவது வந்துட்டா நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை பட்டா போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. எங்க நிலம் நல்ல விலைக்கு இருக்குதோ அதை அவர் கைப்பற்றி விடுவாங்க. ஆகவேதான் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது நில அபகரிப்பு அப்படி ஒரு பிரிவை உருவாக்கி திமுக மக்களை ஏமாத்து வாங்கின நிலத்தையெல்லாம் மீண்டும் பிடுங்கி உரியவருக்கே கொடுத்தாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சி. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது
ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுகவில் தான் ஊழல் மலிந்து கிடைக்கின்றது. அன்றிலிருந்து இன்று வரை வீரான ஊழல், அதில் பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், ஊழல் ஊழல் என்று ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. திமுகவுடைய நோக்கம் என்ன? கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன். இதுதான் திமுக லட்சியம், வேற எதுவும் கிடையாது. 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்து நிறைவேற்றி இந்த தமிழகம் ஏற்றம் பெற்றிருக்குதா? இல்ல. இன்னொன்னு சொல்றார் எடப்பாடி பழனிசாமி, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு. நான் எங்கேயா அடிமை? நம்ம அடிமையமா இருக்கிற அதிமுக. அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும், இந்த கட்சியை வேரோடு பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார். அம்மா கட்டி காத்தாங்க. அந்த வழியில் தான் அதிமுக செயல்படுகிறது. இந்த மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அதிமுக நோக்கம், எங்களுடைய தொண்டனுடைய நோக்கம். அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் செயல்படுறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் மலிந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும். ஆக ரெண்டு கட்சியினுடைய கருத்தும் ஒத்த கருத்தா இருக்கின்ற காரணத்தால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு 2026 சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அதை விட்டுட்டு எப்பொழுது நாங்க எப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்று முதல் இன்று வரை திரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். இதே பாட்டு தான். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, இப்பொழுது நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஆகவே எங்களுடைய கூட்டணி தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் கூட்டணி அமைத்தவுடன் மத்தியிலே உள்துறை அமைச்சர் தெளிவா பேட்டி கொடுத்துட்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி, அந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தாங்கும். அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை, அதிமுக ஆட்சி அமைக்கும். தெளிவுபடுத்தி விட்டோம். ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சி தான் தமிழகத்திலே மலரும். ஆனா ஸ்டாலின் அது மறந்துட்டு பாரதிய ஜனதா பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார். இன்னும் தமிழ்நாட்டுக்கே வரல. ஏன்னா அதிமுக பேசுவதற்கு ஒன்று இல்லை. அதிமுக அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்குது. அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. இன்னும் குறைய கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் பாரதிய ஜனதா வச்சு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கார். இது நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல். தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல். அந்த தேர்தல் மையமாக வைத்துத்தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறார். இன்னைக்கு கூட அவருடைய தொண்டனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு யாரு நாங்களா கொண்டாந்தோம். 2010 டிசம்பர் 21 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. உங்களுடைய திமுக அமைச்சர் எங்கள் பகுதி நாமக்கல் சேர்ந்த காந்தி செல்வன் அவர்கள் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் இருக்கும்போது தான் நீட் தேர்வை கொண்டாந்தீங்க. கொண்டு வந்ததும் அவர்கள், எதிர்ப்பதும் அவர்கள். இப்படிப்பட்ட நாடகம் ஆடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு செயல்பட முடியும். இப்பொழுது என்ன சொல்றார் ஸ்டாலின்? தேர்தல் நேரத்தில் ஒரு பேச்சு, இப்பொழுது பேச்சு. இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் ஸ்டாலின். தேர்தல் நேரத்தில் திமுக வெற்றி பெற்று வந்தா நீட் தேர்வு கையெழுத்து, நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் முதல் கையெழுத்து. யாரு? திமுக தலைவர் சொன்னது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பது சொன்னார். ஒரு படத்தில் தங்கமலை ரகசியமா, ராஜா காது கழுது காதுமாங்க. ராஜா காது, ராஜா காது கழுத காதுமாங்க. ஒரு ரகசியத்தை மறைக்க மறைக்க அது காது ஏதோ அந்த படத்தில் முழுசா தெரியல.
அவர் போய் குழி வெட்டி அதில் போய் ரகசியம் சொல்லுவார். அது மரம் வளர்ந்து அந்த மரத்தில் உபகரணங்கள் செஞ்சு மேலே செஞ்சு கொண்டு வந்து வாசிக்கும் போது அதை தட்டுனா ராஜா காது கழுதுக்காது, ராஜா காது கழுதுக்காதுங்க. அதை போட்டு உடைப்பார். அதை தூள் தூளாக போகும்போது அது ஒவ்வொன்றும் குதிக்கும். ராஜா காது கழுதுக்காது, ராஜா காது. அப்படி ஏதாவது காதுக்கு இது வளர்ந்துட போகுது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ரகசியத்தை சொல்லிருங்க. இல்லைன்னா உங்க காது அந்த தங்கமலை ரகசிய திரைப்படத்தில் வந்து நினைக்கிறேன் அது மாதிரி காதுக்கு இது வளர்ந்துற போது ஏன்னா போயிருவீங்க. நல்லதுக்கு சொல்றேன், ரகசியத்தை இப்போதாவது சொல்லுங்க, நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த படம் தானே தங்கமலை ரகசியம். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே 5 ஆண்டு 16 ஒரு முறை விவசாயி பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது தொடக்க வேளாண் கூட்டுறவுல விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை கண்மாய் குளங்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்ட காட்சி அதிமுக ஆட்சியில் தான் பார்க்க முடிஞ்சது. விவசாயிகளுக்கு நீர் தேவை, அந்த நீரை முறையாக கொடுப்பதற்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீரை முழுமையாக சேமித்து வைக்க என்பதற்காக அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஆங்காங்கே குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிரப்பப்பட்ட காட்சி அதிமுக ஆட்சி பார்த்து அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமா அள்ளிட்டு போய் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தோம். விவசாயிகள் மும்முனை மின்சாரம், எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிய மின் மோட்டரை இயக்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டம், இயற்கை சீற்றம், மழை வெள்ளம் புயல் இதனால் விவசாயிய பயிர் சேதம் அடைகிறது. அப்படி வருகின்ற காலத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய முறையில் இழப்பீட்டு தொகையை அதிக அளவில் இந்தியாவிலேயே வாங்கி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை விட விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழி எல்லாம் கொடுத்து அந்த விவசாயியுடைய பொருளாதாரத்தை ஏற்றம் செய்ததும் அதிமுக ஆட்சி. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது கிராமத்தில் இருக்கின்றவர்கள், நகரத்தில் இருக்கின்ற ஏழைகள், அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்களுக்கு வீட்டு மனை இருந்து வீடுகள் இல்லாமல் குடிசையில இருந்தால் அதை கண்டறியப்பட்டு அந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல வீட்டு மனை இல்ல, ஏழைகளுக்கு வீட்டு மனையே இல்ல, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனையே இல்ல. அந்த ஏழைக்கும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்லாவிட்டால் அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இது அதிமுகவுடைய லட்சியம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். அதை அதிமுக நடைமுறைப்படுத்தும். சிந்தித்து பாருங்க. முதல்ல 2017 நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற போது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட பல இடங்களில் தண்ணி இல்லை, விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். 2வது புயல் டெல்டா மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு போயிட்டது. அதிகமான சேதம். அந்த காலகட்டத்திலையும் விலை உயரல. கொரோனா ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை, மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை. அந்த காலத்திலையும் அந்த காலகட்டத்திலையும் விலைவாசி உயரல. இப்படி ஒரு திறமையான அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்ட காரணத்தினால விலைவாசி உயராம ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 50 மாத கால ஆட்சியில விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, கடலை எண்ணெய் விலை உயர்வு. ஆக இப்படிப்பட்ட அரசு தேவையா சொல்லுங்க? மக்கள் ஒரு ஆட்சி அகற்ற வேண்டும், அப்படித்தானே? ஆக எதையுமே இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மை செய்யல. விலைவாசி உயர்வால் மக்கள் துன்பப்படுகிறாங்க, வேதனைப்படுகிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவதுதான் நாங்கள் உங்கள் முன் வந்து நிற்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மின்கட்டணம் 67% உயர்ந்தியாச்சு. இந்த நகராட்சி பகுதியில் பல வரிகள் போட்டு விட்டாங்க. ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வு கடுமையாக உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல,
நகராட்சியில் கடவரி 150% உயர்த்திட்டாங்க, வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, குடிநீர் கட்டணம் உயர்த்தியாச்சு. அதே போல குப்பை வரியும் போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். அதுபோல தமிழகத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி நாட்டு மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அம்மா மினி கிளினிக் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தினோம். அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இதை நியமிக்கப்பட்டு சிறப்பாக அந்த மருத்துவ சேவை மக்களுக்கு அளிக்கப்பட்டது. அங்கெல்லாம் ஏழை மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் உடனே அம்மா மருந்தகத்துக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். அது இந்த முதலமைச்சருக்கு பொறுக்க முடியாம அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதையெல்லாம் ரத்து பண்ணிட்டார். மீண்டும் உங்களுடைய துணையோடு அதிமுக ஆட்சி மலர்வது உறுதி. வந்தவுடன் அம்மா மினி கிளினிக் 2000 ஆக்குவோம். 2000 அம்மா மினி கிளினிக் 4000 அம்மா மினி கிளினிக்கா உயர்த்துவோம். இன்னைக்கு ஸ்டாலின் சொல்றார், நிறைய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். அத்தனையும் உண்மைக்கு புறமான திட்டம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பர மாடல் அரசு திமுக அரசு. அண்ணா திமுக ஆட்சியில் மட்டும் அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து சாதனை படைத்தது ஏழை மக்களுக்காக. ஆரம்ப சுகாதார நிலையம் 254 ஆரம்ப சுகாதார நிலையம் 10 ஆண்டுல கிராமப்புற மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மாற்றப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு 168 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொண்டு வந்து அந்த கிராமப்புற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த பகுதியிலே அருமையான சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி தந்து அதிமுக அரசாங்கம். கடந்த 10 ஆண்டுல மட்டும் கிராமத்திலிருந்து நகரம் வரை 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொள்ளுகின்ற சூழ்நிலை உருவாக்கி அவளுக்கு என்ன நோய் என்று கண்டறிந்து அதை அந்த மக்களுக்கு அந்த நோயை குணப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 15 லட்சம் முகாம் நடத்தி சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கிராமப்புறத்தெல்லாம் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடைக்கு ஏதாவது நோய் தாக்கப்பட்டா உடனே அதுக்கு சிகிச்சை, அங்க ஒரு மருத்துவ முகாம். இப்படி நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நம்முடைய கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா சஞ்சீவி பெட்டகம் கொடுத்தோம். அம்மா குழந்தைகள் நலப்பரிசு பெற்றோம். இன்னைக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை பெண்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகளுக்கு குழந்தை வளமோடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அம்மா இருக்கின்ற பொழுதே அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம். அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது 16 பொருள் கொடுத்து அந்த குழந்தை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த அற்புதமான குழந்தைகள் நல பரிசு பெட்டக திட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நோய்வாய் பாதிக்கப்படுகின்ற பொழுது 416 நடமாடும் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்தந்த பகுதிக்கு சென்று மருத்துவ குழு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு உடனுக்குடன் சிகிச்சை அளித்து குணமடைய செய்ய திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் பார்க்க முடியுதா? இல்ல. எல்லாம் விளம்பர மாடல், எல்லாம் விளம்பரம். அந்த விளம்பரத்தில் தான் இந்த 4 ஆண்டு காலமா திமுக அரசு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அப்படி ஒரு மோசமான அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதோட ஸ்டாலின் என்ன பண்றாரு? உங்களுடன் ஸ்டாலின் இது நான் வரைக்கும் யாரோட இருந்தாரு?
குடும்பத்தோடு இருந்திருக்கார். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின்ட்டு இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. முதலமைச்சர் சொல்றார், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களுக்கு 46 பிரச்சனை இருக்குது. அந்த 46 பிரச்சனை என்னன்னு இதுல குறிப்பிட்டிருக்கார். இந்த அட்டையை எடுத்துக்கிட்டு வீடு வீடு அரசு ஊழியர்கள் வருவாங்க. மக்கள் தங்களுடைய பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனை மனு மூலமா எழுதி வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை நிவர்த்தி செய்வாங்களாம். எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு இந்த முதலமைச்சர் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சரே ஒத்துக்கிறார். மக்கள்லாம் கூட சொல்லல, முதலமைச்சரே ஒத்துக்கொள்றார். அப்படின்னா 4 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கும்பகர்ணன் போல் தூங்கிட்டு இருந்திருக்கார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சர் அவர்கள் அவரே இதை சொன்னது, நாம சொல்லல, மக்கள் சொல்லல. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த அச்சிடப்பட்ட இந்த விளம்பரத்தாலை அவரே தொடங்கி வச்சிருக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? கும்பகர்ணன் போல் தூங்கி கொண்டிருக்கிற அரசாங்கம் தேவையா? ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் 46 பிரச்சனை இருக்குது என்று 4 ஆண்டு கழிச்சு இப்போ மக்களை நினைச்சிருக்கார். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. ஏன்னா மக்களுடைய ஓட்டு தேவையில்லை, மக்களை ஏமாற்ற வேணும்ல. அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார். இதே மாதிரி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் ஊரா போனார், கிராம போனார், நகரம் பூரா போனார். அவரும் போனார், திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் போனார். மக்கள் திரு ஸ்டாலினே வந்துட்டார், திரு கருணாநிதி மகனே வந்துட்டார். ஆக அவர் சொல்லதெல்லாம் நாம கேட்கலன்னு அவர் ஒரு திட்டம் கண்டா ஒரு பாயை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னாண்ட பெட்ஷீட்டை போட்டு மக்களையெல்லாம் அமர வச்சுட்டு அங்கே அவர் பேசுகிறார். ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொது பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு எடுத்துக்கிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்ச பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீர்க்கிறேங்கிறார். அப்படின்னா இது எதுக்கு? இந்த நோட்டீஸ் எதுக்கு? எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. அது என்ன ஆச்சு? மக்கள் போட்ட மனு என்ன ஆச்சு? அந்த மனுவெல்லாம் காற்றா போயிட்டு. ஆக இப்படி மக்களை தந்திரமாக திராவிட மாடல் அரசு ஏமாற்றிக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதுல 10% அறிவிப்புகளால் இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா முதலமைச்சர் எல்லா இடத்திலும் பேசுவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்கார். உண்மைதானே? நிறைவேற்றிருக்காரா? 100 நாள் கிராமத்தில் இருக்கிற மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தப்படுறாங்க. மாநில அரசு உயர்த்திச்சா? இல்ல. இப்ப 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் 50 நாள் ஆயிட்டுது. 100 நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சியில் குறைந்து 50 நாள் ஆயிட்டுது. அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முழுமையா இன்னும் சம்பளம் கொடுக்க முடியல. நாங்க மத்திய அரசிட்ட வாதாடி போராடி முதற்கட்டமா அந்த ஊழியருக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏழைகள், அவளுக்கு சேர வேண்டிய அந்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு எடுத்து சொல்லி முதற்கட்டமா 2999 கோடி அண்ணா திமுக கட்சி பெற்று கொடுத்திருக்கு. ஆட்சி செய்வது திமுக. ஆனா திமுக ஆட்சியில இந்த திட்டத்துக்கெல்லாம் அவர்கள் போராடி வாராடி மத்தியிலே பணம் பெற முடியவில்லை. அது தில்லு திராணி தெம்பு இருக்கிற முதலமைச்சருக்கு இல்ல. அண்ணா திமுக அப்படி அல்ல. மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தோம். காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தோம். அப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. ஆனா மத்திய அரசு அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதை காலதாமம் செஞ்சது. உடனடியா நம்முடைய 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுகவை சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம்.
22 நாட்கள் நாடாளுமன்றம் செயல்பட முடியவில்லை, ஒத்தி வச்சோம். பிறகு நாம் வைத்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர்மொழி கொடுத்த குழு ரெண்டை அமைக்கப்பட்டது. ஆக ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லை என்றாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. ஆனா திமுகவில் இப்படி பல பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு நாளாவது நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைக்க முடிஞ்சதா? எப்போது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். தமிழகத்திலே 39க்கு 39 திராவிட முன்னேற்றங்களை தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்றது என்று. அப்படிலாம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த 39 நாடாளுமன்ற அப்படியே அமர்ந்து ஒரு இஞ்சி தேய்ச்சி போச்சு. அவ்வளவுதான் அந்த எம்பியினுடைய சாதனை. ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுல்ல? சொல்ல வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அங்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களுக்கு அங்கே டெல்லி மத்தியில் இருந்து கிடைக்க வேண்டிய அந்த நிதியோ திட்டத்தையோ இல்ல மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்க முடிஞ்சுதா? முடியாது. இன்னைக்கு எங்காச்சும் வாழை ஆட்டிங்களா கதவை தட்டி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதிமுக தான் மக்களுக்கு குரல் கொடுக்கும். எங்களிடத்திலே மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. எதை கண்டையும் அதிமுக அஞ்ச போவதில்லை. எத்தனையோ வழக்குகள் போட்டு பார்த்தீங்க, என் மீது வழக்கு போட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது வழக்கு போட்டீங்க. நீதிமன்றத்துக்கு வந்தது. யார் வழக்கு போட்டார்களோ அவரே திருப்பி வாங்கன்னு சொன்னோம். நான் நடத்துறேன்னு சொன்னேன். நான் வழக்கு நடத்துறேன், நீ வழக்கு போடுவ, ஊரு புறம் பேசுவ, அவதூறு பிரச்சாரம் பண்ணுவ, சட்டமன்றத்தில் பதிவாகி இருக்குது, நீ வழக்கு வாபஸ் வாங்கிட்டு அப்படியே நிற்கும். நான் அதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதியரசர் சொன்னார், ஏங்க கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறாங்க, நீ ஏங்க நடத்துறீங்க? முடியாது, நான் நடத்துறேன். இதெல்லாம் வரைக்கும் பேசுறதுல என்னாச்சு? இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை என் மீது உருவாக்கி விட்டார். அதை போக்குவது என்னுடைய கடமை என்று நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அதுக்கு பிறகும் சரி, நீதிமன்றத்திலே நான் நிரபராதி என்று நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன். நிரூபித்து உங்கள் வந்து நிற்கிறேன். நீ அப்படி ஏதாவது சொல்லு பார்க்கலாம். உங்களுடைய அமைச்சர் மீது பல வழக்கு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் கடுமையா விமர்சனம் செய்யறாங்க திமுக அமைச்சர் மீது. அவள் கேஸே நடத்தாம பல ஆண்டுகள் இழுத்தடிப்பதற்காக இந்த அரசு செயல்படுது என்று உச்ச நீதிமன்றமே கொட்டு வச்சிட்டது. ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலும் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. ஒன்றே ஒன்று, மக்களுக்கு தான் தலை வணங்குவோம் அண்ணா திமுக. அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள், வளர்த்து எங்களை ஆளாக்கியிருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் எங்களை அப்படித்தான் உருவாக்கியிருக்கின்றார்கள். இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அதை தீர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி எங்களிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஆதரவு நல்க வேண்டும் என்று கேட்டு, அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெறும் 9 பேர் தான் அந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவரானாங்க. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி, நடுத்தர குடும்பம், விவசாய குடும்பம், ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி தான் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மாணவருடைய எதிர்காலம் சிறக்க என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இன்றைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அத்தனை பேர் ஏழை மாணவர்கள். அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவை போட்டு ₹1 செலவு இல்லாம 2818 மருத்துவர்கள் இன்றைக்கு மருத்துவர் ஆகிறாங்க அரசு பள்ளியை படித்து என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருந்து 1 வருஷம், கல்லூரியில் மூடப்பட்டது. அந்த காலத்தில் மாணவர் மன உளைச்சலோடு இருந்தாங்க.
ஒரு வருடம் வீணாகிவிட்டதே என்று மன உளைச்சலோடு இருந்த மாணவர்கள் ஆறுதல் பெறுகின்ற விதமாக பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு, ஆன்லைனில் தேர்வு, அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. இப்படி மாணவ செல்வங்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மாணவ செல்வங்களுடைய நிலை அறிந்து அதற்கு உதவுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் இந்த நாட்டினுடைய பொக்கிஷம். அவர் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலமா இருந்தது. அவர் தேசிய தலைவராக போற்றப்பட்டவர். இன்றைக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு அணைகள் கட்டப்பட்டன, பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல்வேறு மின் நிலையங்களை கொண்டு வந்தார், பல்வேறு பள்ளிகளை நிறுவி இன்றைக்கு கல்வி கற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த மாமனிதர். அப்படி மூத்த தேசிய கட்சி தலைவரை அவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைமை பொறுப்பேற்கின்ற ஒரு மாநில உறுப்பினர் கொச்சப்படுத்தி பேசியது மன்னிக்க முடியாத செயல் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக பொறுத்த வரைக்கும் தேசப்பற்றுள்ளவர்களை, தேசத்திற்காக உழைத்தவர்களை, தங்களை இந்த தேசத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களெல்லாம் மணிமண்டபம், சிலைகள் இப்படி கௌரவித்த அரசு அதிமுக அரசு. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்காக உழைத்தவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தமிழகம் வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுகின்ற கட்சி திமுக கட்சி நிர்வாகிகள் என்பதை நேரத்தில் நாட்டு மக்களுக்கு உணர்த்தி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கின்ற பொழுது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசாக அதிமுக அரசு செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டிக்கின்ற வேட்பாளருக்கு ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்த டாக்டர் சீட்டு கிடைக்கிறது அவர் அண்ணன் பெருமைப்படுத்த போகிறார். அண்ணன் அவர்கள் அந்த தம்பிக்கு லேப்டாப் மற்றும் ரொக்கமாக 1 லட்சம் ரூபாய் பணம் மாவட்ட கழக சார்பாக அண்ணன் சரவணன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. கொட்டும் மழையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருகர கூப்பி வேண்டி கேட்டு, ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம்
இது உங்களுடைய கட்சி. இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்ல. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்துலதான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காரணத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். எங்களை இயக்கத்தை ஒடுக்க, உடைக்க, சிதைக்க எவ்வளவோ முயற்சி திரு ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய எழுச்சி, ஆரவாரம், முகத்தில் காணுகின்ற மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சிதான் தமிழகத்திலே மலரும். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருந்தார். மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். கொட்டுமலையில் மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி.
இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்ல. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்துலதான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காலத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். எங்களை இயக்கத்தை ஒடுக்க, உடைக்க, சிதைக்க எவ்வளவோ முயற்சி திரு ஸ்டாலின் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆனார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய எழுச்சி, ஆரவாரம், முகத்தில் காணுகின்ற மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சிதான் தமிழகத்திலே மலரும். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிரிக்கின்ற பொழுது தொடக்க வேளாண் கூட்டுறவுல விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். கொட்டும் மழையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தார்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி. இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்ல. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்துலதான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க.
தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையிலே தேர்வு இல்லாத காலத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். எங்களை இயக்கத்தை ஒடுக்க, உடைக்க, சிதைக்க எவ்வளவோ முயற்சி திரு ஸ்டாலின் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆனேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய எழுச்சி, ஆரவாரம், முகத்தில் காணுகின்ற மகிழ்ச்சி வெற்றிக்கு அறிகுறி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சிதான் தமிழகத்திலே மலரும். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிரிக்கின்ற பொழுது தொடக்க வேளாண் கூட்டுறவுல விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். கொட்டுமலையில் மக்கள் வெள்ளத்தை பாய்க்கின்ற பொழுது இங்கே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்களை எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றியை தேடி தாருங்கள் என்று இருக்கிற கோப்பி வேண்டி கேட்டு, ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசாங்கம், இது உங்களுடைய கட்சி. இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்ல. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்துலதான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. நீட் தேர்வை நம்பி நம்முடைய மாணவ செல்வங்கள் சரியான முறையில் தேர்வு இல்லாத காலத்தில் இதுவரை 25 மாணவ மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. அத்தனைக்கு பொறுப்பு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் ஏற்க வேண்டும். எங்களை இயக்கத்தை ஒடுக்க, உடைக்க, சிதைக்க எவ்வளவோ முயற்சி திரு ஸ்டாலின் கொஞ்சம் நஞ்சமா செஞ்சார். நான் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆனேன்.
2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் மக்களுடைய எழுச்சி, ஆரவாரம், முகத்தில் காணுகின்ற மகிழ்ச்சி, வெற்றிக்கு அறிகுறி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது அதிமுக ஆட்சிதான் தமிழகத்திலே மலரும். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிரிக்கின்ற பொழுது தொடக்க வேளாண் கூட்டுறவுல விவசாய வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. இன்றைக்கு வாய் பேசுற மனிதருக்கு மட்டும் இல்ல, வாய் பேசாத நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் மருத்துவ முகாம் நடத்தி சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுல 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய்ய சொல்லிட்டு இருந்தார். மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின். பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கொஞ்சம் விடுங்க தம்பி, கொஞ்சம் நின்று வாங்க. வேண்டாம் ராஜா, அவங்க இருந்துட்டு போறாங்க. நம்ம மாளிகை எப்படி நிக்கிறாங்கல்ல, இவங்க வந்து இப்ப நடந்த குழந்தை. ஓ, இந்த மாசம் ஓ, வெரி குட். அது கொடு, அந்த பொருளை அது போ. பேர் என்னங்க? பேர் என்ன? இவங்களை இப்ப நடந்தாங்க 4 பேர் இந்த மாசம் நடந்தாங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரு?
கொஞ்சம் தள்ளாதீங்க இப்போ விடு நவியில் யாரும் தொந்தரவு பண்ணாது. அப்படியே நில்லுங்கண்ணா, மற்றவங்க அப்படியே நில்லுங்க. நாம நிறைய அந்த கால் காக்லியர் இம்ப்ளான்டேஷன் 18 லட்ச ரூபா வரைக்கும் அண்ணன் காப்பீட்டில் பண்ணி கொடுப்போம். இதில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராஜீவ்காந்தி பண்ணுவீங்கன்னா நம்ம எல்லா தனியார் பண்ணுவீங்க. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். அப்போ செக்ரட்டரியேட்டுக்கு நான் குறைஞ்ச 2-3 வருஷமாவது பயணிச்சிருப்பேன். 4வது பில்டிங்ல வந்து செக்ரட்டரி இருப்பாங்க. விஜயராஜ்குமார் சார் இருந்தாங்க, வர்கீஸ் சார் இருந்தாங்க, மகேஸ்வரி மேடம் இருந்தாங்க. புது ப்ராஜெக்ட் பண்ணும் கேட்டு எங்களுக்காக ஐயாவோட பீரியட்ல தமிழ்நாட்டில் 10 டிஸ்ட்ரிக்ட்ல 15 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நாளைக்கு 250 குழந்தைங்க மாசம் 250 to 300 குழந்தைங்க பயன்பெற மாதிரி 15 டிஸ்ட்ரிக்ட்ல பண்ணி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜியோ எங்க ஹாஸ்பிட்டலுக்காக பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பயணிட்டு இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் ஐயா வரும்போது எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஐயா வந்து அடுத்து எங்களோட குழந்தைங்களுக்கு டெஃபரெண்டா ஏதாவது பெரிய விஷயமா அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா நிச்சயம் பண்ணி கொடுக்கணும். வேற எதுவுமே இல்லை எங்களுக்கு கோரிக்கை. தேங்க்யூ ஸோ மச் ஐயா. இந்த ட்ரீட்மெண்ட் நேரம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 40 வருடமா பண்ணி பலாயிரம் கணக்கானவங்க இந்த இடத்துல இருந்து நடந்து போயிருக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசுக்கு கொண்டு போய் இதை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாரும் பயன்பெறணுங்கிறதுக்காக 2018 கொண்டு வந்தது தான் டே கேர் அப்படிங்கிற ஒரு திட்டம். வீட்டுக்கு போய் பயன்பெறலாம், அந்த சென்டருக்கு வந்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு முதலா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குமே 15 பேர் தான் பயன்பெற்று இருந்தாங்க. இன்னைக்கு 65 பேர் பிசியோதெரபியை வந்து இலவசமா பெற்றுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கும் ஐயா தான் முழுமையான காரணம். இதை விட ஒரு ஹாப்பியான விஷயம் நமக்கு இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் நம்மளோட எக்யூப்மெண்ட் இந்த டிசைன் வந்து போன் அலைன்மெண்ட் கரெக்ஷன் சொல்லுவோம். சர்ஜரியே இல்லாம அடாப்டர் ரிலீஸ் பண்றது, டோ ஃபீட் கரெக்ஷன் பண்றது,
பாடியோட அலைன்மெண்ட்டை கரெக்ஷன் பண்ணக்கூடியதுக்குன்னு ஒரு பெட் ரெடி பண்ணோம். அது 36 டெக்னிக்கலா பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். ஸோ ஐயாவால் நிறைய டைமிங் இல்லைங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு மட்டும் கிஃப்ட் பண்ணிட்டு ஆமா அந்த சிரஞ்சீவி பேசன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் மிஷின் வழங்குகிறார். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. கிறிஸ் அவர்களுக்கு ஐயா அவர்கள் மிஷின் வழங்குகிறார்கள். இப்போ யூஎஸ்ல இருந்து ஆஸ்திரேலியா இருந்தெல்லாம் பேஷண்ட் இருக்காங்க. பேர் என்ன? எந்த ஊர் உங்களுக்கு? வேலூர் பக்கத்துல. அம்மா எல்லாம் கூட கிடையாது. நல்லா நடக்க ஆரம்பிச்சாரு. எவ்வளவு நாள் நடக்கிறாரு? 2 மாசமா அந்த எவ்வளோ நாள் அவங்க க்யூர் ஒரு நல்லா நடக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள்? இவங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து க்யூரபிள் கிடையாது. இதில் க்யூரபிள் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு இன்ஜுரி இருக்குதுன்னா நம்ம இன்ஜுரி டேப்லெட் போட்டு ரெக்கவரி ஆகிடும். சுகருக்கு ரெக்கவரி கிடையாது, ஆனால் மெயின்டைன் பண்ண முடியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபார்மிட்டி ரிலீஸ் பண்ணி நடக்க வச்சுட்டோம்னாலே கார்டியாக் அரெஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு 10 to 15 years எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். சரிங்க ஐயா, எடுத்து எடுத்து குழந்தை தூர எடுத்துக்கணும். உளுந்துட போறேன். கால் தள்ளிங்க. ரெண்டு பேருக்கு மட்டும் 2 லேடிஸ் மெது 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 பேஷண்ட். ஓ ரைட் ரைட். சரிங்க, நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்த வரம். ஜான் பாண்டியன் கட்சி மாவட்டத்தில் கண்மணி மாதிரன் ஜான் பாண்டியன் சால் போட்டு ஓகே டன் டன்.
ஓகே ஓகே அப்படி அந்த உட்காரமா வச்சு ஏய் குழந்தை இருக்காப்பா தள்ள நீங்க இருங்கப்பா கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா வர முடியல எல்லாரும். ஹலோ கொஞ்சம் வழி விடுங்க. வழி விடுங்க. அவருங்க டாக்டர் ஓ அங்க வந்துட்டீங்களா வா வா கொஞ்சம் வந்துங்க வரோம் சார் பார்த்துங்க ஆமா இசைக்கு பார்த்துங்க ஓகே வாழ்த்துக்கள் மிகச் சிறப்பா பண்றீங்க ரொம்ப 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 இதெல்லாம் ஒரு அதாவது கடவுள் ரூபத்தில் குழந்தை இருக்குது அதையே நீங்க காப்பாற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு மிக ஒரு மறுவாழ்வு கொடுக்குறீங்க தேங்க்யூ தேங்க்யூ பெரிய அச்சீவ்மெண்ட் தேங்க்யூ சாதாரண விஷயம் இல்லை ஓகே ரொம்ப பொறுமை வேணும் கண்டிப்பாக இந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது பொறுமை நிகழ்ச்சி மூலமாக கேள்விப்பட்ட நல்லா செய்யறீங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எங்களுடைய அரசாங்கம் உங்களுக்கு தேவையான உதவி செய்யும். நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்